2 வாரமா பத்திரிக்கை கொடுக்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு முடியல. இந்த மனுஷனும் சரி மௌனவளும் சரி இந்த பத்திரிக்கையை கொடுக்க கூட லீவ் போட்டு வர மாட்டேன்னுட்டானுவலே. நம்மளுவலே தான் உளுந்து உளுந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு. என்னத்த சொல்ல, மூத்தவன்ட்ட காரை எடுத்து வைன்னு சொல்லியிருக்கேன். ஏழையவன ஒரு பவுன் எப்படியாவது போட்டுருன்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் வேலைக்கு போட்டோம் பணத்தை சம்பாதிக்கிட்டோன்னு நான் பாட்டுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். இல்லனா தான் லீவு போடுங்களேன்னு சொல்லிட்டு அவனுவலையே வேலையை பார்க்க சொல்லியிருப்பேனே. நம்மளால ஒரு இடத்துக்கு போக முடியுதா வர முடியல. காலெல்லாம் வலிச்சு கொண்டாடுது. மார்மோனு வேணும் 2 ஓட்ட உருவ கிடக்கு. அதுவளால நம்மளுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஏதோ இந்த வீட்டுல கிடந்து சோறு கறி ஆக்கியாள்வேன். அதை தவிர்த்து ஒத்த ரூபா கூட அவ்வளவு பிரயோஜனம் கிடையாது. ஏத்தே என்ன குமரி, காலையில சமைச்சாச்சா? என்ன சமையல் இன்னைக்கு பையன சமையல்? ஏத்தே அது சோறு பொங்கிட்டேன். என் மோனுக்கு புளிச்சோறு கிண்டி கொடுத்துட்டேன். நேத்துள்ள பழைய குழம்பு இருக்குதே, அதான் ஊத்தி உங்க மகன் சாப்பிட்டவே. நீங்களும் மாமாவும் அதே ஊத்தி சாப்பிட்டுடுங்க தே. என்ன அந்த பையன குழம்பு பழைய குழம்பையே வச்சிரு. காரி வைக்கணும்னா உங்களுக்கு வலிச்சிரும். இட்லியே போடு தோசையே போடுனா ஒரு நாள் காதுல வாங்கிராதே. மாவு அரைச்சா குதுக்கு உடைஞ்சிரும். ஆட்டுக்கல்லையே போட்டு நீங்க மாவாட்டுறியே, அதுக்கு தான் ஒரு கிரைண்டர் மிஷின் வாங்கி போட்டு வச்சிருக்கல. அதுல போட்டு ஆட்ட எதுக்குமா உங்களுக்கு வலிக்குது? ஒரு நாள் நீ ஆட்டலாம், ஒரு நாள் அவன் ஆட்டலாம். ஒரு நாள் தான பழைய குழம்பு வச்சு சோத்த திங்கலாம். என்ன இப்படி பழைய குழம்பு சோறுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? காலையில ஒரு டிபனுக்கு கூட போட்டாவே என்ன குமரி? ஏத்தே நான் இவ்வளவு செஞ்சதே பெரிய விஷயத்தே. ஏது அந்த சோத்த பங்குறது பெரிய விஷயமா? குமரி சோத்தனா நாய் கூட பங்குமே. சரி தே, அப்ப நாளையில இருந்து நாயை பொங்க சொல்லுங்க. என்னது நாயை விட்டு பங்கணுமா? அந்த நாயை விட்டு பங்க எதுக்கு ஒண்ணே எதுக்கு கேட்டு இந்த வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கு குமரி? பேரவியருக்கு சோறு நாய் கூட பொங்குமேன்னு சொல்றியே. நான் வெளிய பேரியே வேணா நாயை கூட்டிட்டு வந்து தினமும் சோறு பொங்க சொல்லி தின்னுங்க. நல்லா பொங்கி பொங்கி போடும். வாய் உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு. பெரியவா நான் கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு பதிலுக்கு பதில் நீ பேசுவியா? கோவத்துல பேசினா நாய் வந்து சோறு பொங்கன்னு தான் சொல்வீங்களோ? உங்க பேச்சு சரியில்லை, அதனால தான் நான் அப்படி பேசுறேன் தே. பேசுவா குமரி, உன்னையெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கேன்ல, அதனால நீ இதுவும் பேசுவ என்னமோ பேசுவ. நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு மீன் கறி வை. நீங்களும் வச்ச பழைய குழம்பையும் ரசத்தையும் இந்த புளி தண்ணியும் தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு மீன் கறி வச்சு சாப்பிடணும். மீன் கறி வேணா நீங்களே வச்சு சாப்பிட்டுடுங்க தே. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னது உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? அங்க இருக்கு இப்ப பையனை எடுத்து போற. எங்க அம்மையை பார்க்க போறேன். உங்க அம்மையை பார்க்க போறியா? என்ன பிரச்சனை? உங்க அம்மா என்ன நோக்காட்ல படுத்து கிடக்காவே? நோக்காட்டுல எல்லாம் இல்ல, எங்க அம்மையை நான் பார்க்கணும். ரொம்ப நாளாச்சு எங்க அம்மையை போய் பார்த்து. எங்க அம்மா ஒத்தையில கிடக்க, அவளுக்கு யார் ஆதரவு இருக்கா? நானே என் தங்கச்சி போய் பார்த்தா தானே உண்டு. யாருமே நீ வந்து பார்க்கறதில்லன்னு வருத்தப்படியா? ஆமா, நல்லா வருத்தப்படுவாவே. நானே இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான குமரி பத்திரிக்கை கொடுத்துட்டு அவளை பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ள வருத்தப்பட்டுட்டாவளோ? இப்படி வேற நீ பார்க்கையில வாங்கையில சொல்லிட்டு அங்க இருந்து கிளப்பி விடியாவளோ? இங்க பாருங்க தே, எங்க அம்மா எல்லாம் அப்படி ஒண்ணு கிளப்பி விடையில மூட்டி விடையில. பெத்த பிள்ளைகள் வந்து பார்க்கணும் ஆசைப்படியே தப்பாக்கும். என்னை வந்து ஒத்தியும் பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லி வருத்தப்படியா? அதான் நான் இன்னைக்கு போய் பார்க்க போறேன். பார்த்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு பொழுதோடய தான் கிளம்பி வருவேன். வருத்தப்படுறவியா இங்க வந்து உன்னை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அங்க இருந்துட்டு வருத்தப்படுறேங்கிற பேர்ல வாழ வந்த பிள்ளைகளை வாழ விடாம கூடுவாவளோ? இது என்ன பழக்கம்? மாமியார் மாமனாரை பார்க்கணும், பெத்த பிள்ளைய பார்க்கணும், புருஷனை பார்க்கணும்ல கிடையாது. அவியல போய் பார்த்துக்கிட்டு தினமும் அங்கேயே போய் உட்கார்ந்துக்கிடணுமாமா? பேரவை எதுக்கு கட்டி கொடுக்காவே? பக்கத்தையே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? கல்யாணமும் முடிஞ்சிடணும், பெத்த பிள்ளைகளும் கூடயே இருந்துடணும். ஒத்த பைசா செலவு பண்ணிடக்கூடாது உங்க அம்மைக்கு. நல்ல பழக்கம் தான் சொல்லி தராவே. ஏத்தே எங்க அம்மாங்க ஒத்தையில இருக்கா தே. எங்க அம்மைக்கு யாரோட ஆதரவும் இல்ல. இங்க வந்து என்னை பார்க்க வரணும்னா மாடெல்லாம் விட்டுட்டு தான் வர வேண்டியிருக்கு. மாட்டை யார் பாப்பா சொல்லுங்க? வேண்டாம், உங்க அம்மா இங்க அனுப்பி விட்டுட்டு நான் போய் மாட்டை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கட்டுமா? அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமா குமரி? அப்படிலாம் நாங்க ஒண்ணு எதிர்பார்க்கல. அப்படிலாம் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் காலை ஊன மாட்டிய. குமரி ரொம்ப தான் திமிரு பேச்சு பேசிட்டு இருக்க. அப்போ உங்க அம்மா வீட்டுக்கு நான் மாடு மேய்க்க போகணும்னு உனக்கு ஆசை? அத ஒண்ணு நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நான் எங்க அம்மையை போய் பார்த்துட்டு வரேன்னு தான் சொன்னேன். அதுக்கு இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு குமரி, இப்பதான் 10
முடியாதே, எனக்கு எங்க அம்மா எப்படியாவது பார்த்து ஆகணும். ஏன் இன்னையோட எங்க அம்மா என்ன பயணமா போறாங்களோ? இன்னைக்கே போய் பார்க்கணும் தலையில நிக்க. கோமரி போக கூடாதுன்னு சொல்லியல்ல. உள்ள போ. கல்யாணத்துக்கு வரும்போது பார்த்துக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க. இப்பவே பார்க்க கூடாது. முடியாதே, நான் எங்க அம்மையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டே போயே தீர்வேன். அதான் வீட்ல சோறு குழம்புலாம் இருக்குங்க, எல்லாம் அதை சாப்பிடுங்க. மதியத்துக்கு யார் செய்வா கோமரி? மதியத்துக்கு நீங்க செய்யுங்க, இல்லைன்னா நெட்ட மாதிரியே செய்ய சொல்லுங்க. நான் கிளம்பி எங்க அம்மையை பார்த்தே ஆகணும். நான் இவ்வளவுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்ல சொல்ல கேட்காம என்ன ஓட்ட வாடியா பாரு கோமரி. எங்க வேணாலும் போய் சுத்திட்டு கடைசியில இங்க தானே வரணும். அப்ப பாத்துக்கிட்டே இவளை. இப்பயே போய் தாயை பார்க்கலன்னா தாயை நாயா தூக்கிட்டு போக போகுது. அங்கேயே தானே கிடக்க போது மாடு மேய்ச்சிக்கிட்டு. ஓடியா வாட்ட வெயிட் வாட்ட கால நறுக்கிபிடி. நான் சோறு பங்கன்மா சோறு. நான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு இவ்வளவு கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். 2 வாரமா பத்திரிக்கை கொடுக்க அலைஞ்சதுலயே கை காலெல்லாம் வலிச்சு போச்சு. இன்னைக்காவது வீட்ல கொஞ்ச நேரம் படுத்து உறங்கலாமேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள இவளுக்கு பியாதி எடுத்துட்டு. ஏத்தேய் ஏத்தேய், என்ன கோமரி பையன் கையுமா வந்து நிக்கா? கை எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கத்தே. பைய தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் எதுக்குன்னு கேட்ட கோமரி. அதான் எங்க அம்மா வீட்டுக்கு போறே தேய். உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? ஆமாம்மா, நேற்று மாதிரி அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். அவங்க அம்மாவை பார்க்கணுமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாம்மா நான் கூட்டிட்டு போய் விட போறேன். என்னது நீ கூட்டிட்டு போய் விட போறியா? சின்னதோரே என்ன இதெல்லாம்? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் என் கூட வான்னு கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. வேலை இருக்கு அது இருக்குன்னு எங்கேயுமே வரையில. இப்போ மாமியார் வீட்டுக்கு பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா மட்டும் லீவு போடுவியா? ஏம்மா, நான் லீவ்லாம் போடல. நேற்று மாதிரியே கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிருவேம்மா. வரும்போது நேற்று மாதிரியே கூட்டிட்டு வந்துருக்கேன். என்னது வரும்போது கூட்டிட்டு வரியா? அதுக்கு எதுக்கு இத்தனை பைய எடுத்துட்டு கிளம்பிருக்காய் வா? ஏத்தேய், அது வந்து இதுல துணி வச்சிருக்கேன் தேய். எங்க வீட்டுக்கு போனோடனே இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நைட்டி போட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு குளிப்பேன். அப்போ ஒரு ட்ரெஸ் மாத்துவேன் தேய். அப்புறம் உங்க மகன் வருவாவில் சாயங்காலம் என்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு. அப்போ ஒரு ட்ரெஸ் போடுவேன் தேய். இங்க ஒரு நாள் அந்த மாதிரிலாம் நாடகம் நடந்த மாதிரி இல்ல. உங்க அம்மா வீட்ல மட்டும் எதுக்கு இந்த நாடகம்? ஏத்தேய், இங்கேயும் போடுவேன் தேய். நீங்க பாத்துக்க மாட்டீங்களா இருக்கும். ரூம்ல இருக்கும்போது நைட்டி தான் போடுவேன் தேய். அந்த கொடுமையெல்லாம் நான் ஒரு நாள் பார்க்கலையே. அது வந்து தேய் பெரியவி முன்னாடி எப்படி போடுறதுன்னு தெரியாம தான் போடையில. பெரியவே முன்னாடி இந்த பியாண்ட் சட்டையே போட்டுட்டியா? நைட் பாடியதுல மட்டும் தான் குறஞ்சிருமாங்க. நல்ல நாடகம் நடி. ஆமா இப்போ எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு பயணம் போறா? ஏத்தேய், எங்க அம்மையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தேய். அதான் பார்த்துட்டு வரலாமேன்னு போறேன் தேய். இங்க பாருங்க மரியா, நீங்க பத்திரிக்கை கொடுக்கும்போது பார்த்தேன் உங்க அம்மையே. நல்லாதான் இருக்காவே. இப்பவே நீங்கள் அவியல பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வாரத்துல கல்யாணத்துக்கு வருவாவே, அப்ப பாத்துக்கிடுங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கன்னு நான் வீட்டை சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவியலே வரதுக்கு இஷ்டம் இல்லாம அங்க கிடக்காவே. இப்ப இங்க இருந்து பயணம் எடுத்து போய் அவியல பார்க்கணுமாங்க. சரி தேய், எங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரணும் அவ்வளவுதானே. நான் போய் பார்த்துட்டு எங்க அம்மையை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் தேய். என் தங்கச்சியும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அப்பா வேணா கல்யாணத்தன்னைக்கு வந்துட்டு போட்டோம். ரொம்ப அவசியம். அவியலுக்கு வரதுக்கு இஷ்டம் இருந்தா அவியலே வரட்டும். நீ ஒண்ணும் போய் கூடாண்டா. கூட்டிட்டு வந்து வச்சிட்டு யார் சோறு பொங்கி போடியது? அந்த கோமரி என்னடான்னா பழைய குழம்பு கிடக்கு, அதையே தின்னுக்கங்கன்னு சொல்லிட்டு வாடியா. நீ என்னடான்னா அம்மா வீட்டுக்கு போறேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்னு வாடியா. இப்படி பொறுப்பு இல்லாம 2 பேரும் இருக்கீங்களே, யாராவது முன்னுக்குட்டியே வந்து அவியலுக்கு சோறு பொங்கி போடியது யாரு? ஏத்தேய், எங்க அம்மையும் தங்கச்சி வந்தாச்சுன்னா நானே பொங்கி போடுவேன் தேய். ஓஹோ, உங்க அம்மையும் தங்கச்சியும் வந்தாலும் பொங்குவியே. நாங்கள் எல்லாம் இருந்தா பொங்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து ஏழிப்பு போடுவீங்க, ஏழிப்பு. ஆமா, காலையில 2 பேரும் சாப்பிட்டாச்சா? இல்ல தேய், சோறு பொங்கி பழைய குழம்பு தான் வச்சிருக்கலாம், அதனால சாப்பிடல. எங்க அம்மிட்ட அப்பவே போன் பண்ணி சொல்லிட்டு இட்லி வச்சு வைக்க நீ. எங்க அம்மையும் அவிச்சு வைக்கன்ட்டு அதனால அங்க போய் சாப்பிட்டுட்டேன் தேய். சாப்பிட்டுட்டு ஒரு வேலைக்கு போவாரு, நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா சாப்பிட்டுட்டு வருவேன். இப்போ இந்த ரெஸ்ட் எடுக்க அங்க போகணும்னு அவசியமா கோமரி? உனக்கு எங்க இருந்து இந்த ஆசை திடீர்னு முளைச்சு வந்துச்சு? ஏத்தேய், சரோஜா மட்டும் அவ வீட்டுக்கு போக சொல்லியிருக்கீல்ல. ஆமா, சும்மா இருந்தாங்களா, நான் போய் உங்க அம்மையை போய் பார்த்துட்டு வந்து அனுப்பிச்சு விட்டேன். அவ போறாங்கறதுனால தான் நீ ஏழிப்பு போட்டு போறியா? கோமரி, நான் அவளையே போகக்கூடாதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா என் மாமனையும் கூட்டிட்டு 2 பையன் தூக்கிட்டு கிளம்பியா? நீ போறத பார்த்தாலே 1 மாசத்துக்கு இடையில இங்க வர மாதிரி தெரியலையே. அப்படிலாம் இல்ல தேய், சரோஜா அங்க வந்த உடனே நான் வந்துருவேன். வந்துட்டாலா இல்லையான்னு ஒரு போனை மட்டும் போட்டு கேட்க, அது மட்டும் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அங்க நிக்கவே மாட்டேன், ஓடி வந்துருவேன். ஏன் கோமரி, உன் உயிர் என்ன அவ கையிலயா இருக்கு? அவ வந்த உடனே பயன் எடுத்து நீ வரதுக்கு. அவ போறான்னு ஏழிப்பு போட்டு கிளம்பிருக்காப்போ. உனக்கு சோறு பொங்கறதுக்கு வழி. அவ இருந்தா பொங்கி போடுவாளே, தின்னுக்கலாமேன்னு பாத்துருக்கா. இப்போ அவ போயிட்டான உடனே நீ பயன் எடுத்து போறா. அவ வந்த உடனே நீ
ஏத்தே அவளை மட்டும் போகட்டியல்ல, நானும் போயிட்டு வந்துறியே. அப்போ அவ போறாளா இல்லையான்னு நீ பாத்துக்கிட்டே இருந்திருக்க. அவ இந்த பக்கமா ஓடின உடனே நீ உள்ள போய் பைய தூக்கிட்டு ஓடி வந்திருக்க. நல்லா இருக்கு கோமரி. ஏய்யா சின்னதரே, நீ இவளெல்லாம் கொண்டு போய் உங்க ஆத்தா வீட்ல விடாத. இவ இங்கே கிடந்து மதியத்துக்கு சோறு பங்கட்டான மீன் வாங்கிட்டு வந்து கொடுக்கே. நீ வேலைக்கு கிளம்பு. சரிம்மா. யோ பென்சிலு, உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு ஒரு அடி எடுத்து வச்சிரு, அதோட நீர் க்ளோஸ் போய். என்ன உங்க அம்மா பக்கத்துல இருக்காவ சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? என் பேச்ச தான் கேட்கணும், நான் தான் உங்க பொண்டாட்டி. ஒழுங்கு மரியாதை எனக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அம்மா வீட்டு கூட்டு போறியா இல்ல இப்ப கண்ணாடி எல்லாம் உடச்சு தள்ளி போடுவேன். நெட்டு எங்க அம்மா தான் விட மாட்டேங்க, என்ன செய்ய? இன்னொரு நாள் கூட்டு போறேனே. நல்லா கூட்டு போவியார், உங்க அம்மையை விட்டுரும். சரோஜா போயிருக்கா, அதை பயன்படுத்தி நானும் போயிட்டு வந்துடலான்னு பாக்கேன். எனக்காக உங்க அம்மாட்ட சப்போர்ட் பண்ணுமியா? என்ன சின்னதரே குசுகுசுங்கால மிரட்டியாளா? இல்லம்மா, நெட்ட மாதிரிக்கு அவங்க அம்மையை பார்க்கணுமா, ரொம்ப ஆசையா இருக்கான். கூட்டிட்டு போயிட்டு வந்துருக்கேனே, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஆமத்தே, எங்க அம்மையை பார்க்காம எனக்கு ஒரே ஏக்கமா இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஏத்தே என் தாய் என்னும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிளியே, இந்த வாயும் வயிறையும் ஊட்டி வளர்த்த பாவி அவ கிளியே, நான் அவளை பார்க்கறதுக்காக போறேனே அடி வெளியே. ஐயோ இல்ல தேய், நான் டீயும் போடல காப்பியும் போடல, எங்க அம்மையை போய் பார்த்துட்டு வந்துறிய தேய். ஏமா கொஞ்சம் பார்க்க கூடாதுன்னு என்னைய கட்டுப்படியாவளே, என்னைய பெத்து வளர்த்த தாயே, நான் எப்ப பாப்பேன்? ஏமா பாவமா, கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஏங்க அத்தையே போங்கன்னு சொல்லிட்டா வாங்க ஓடிடுவோம். ஏங்க உங்க அம்மா உங்களையும் வெளியே போன்னு சொல்லியா, வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். சொல்லிட்டா. ஆனா உனக்கு வீட்ல ரெண்டு அண்ணிங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே?
செஞ்சுதாமான்னு கேட்டேன். எங்க அம்மா கோவத்துல பழைய குழம்பு இருக்கு அதையே 3 வேளைக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டா. அப்படியா? கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன டிஷ் கேட்ட? குடலை கூட்டு வச்சு கறி எடுத்து குழம்பு வைமான்னு கேட்டேன். அவ்வளவுதானா? இல்ல அஞ்சலி, மீன் பொரிச்சிட்டு நண்டு மசாலா செஞ்சுதாமான்னு கேட்டேன். Oh my God, லிஸ்ட் ரொம்ப பெருசாதான் இருக்கு. ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்டா இது என்ன இதுக்கு மேலேயே தருவாவ அஞ்சலி. 10-15 ஐட்டம் கூட சாப்பிடலாம். எங்க அம்மா தான் இந்த 4 கேட்டதுக்கே செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டா. இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சு தந்தா